தற்போது இந்த நிகழ்வு தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். அரசியலும் தாண்டி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்றால் அது விஜயகாந்த் என்றால் அது மாற்று கருத்து அல்ல. அவருடைய இழப்பு என்பது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? ஒரு நல்ல ஒரு மனிதர், மனிதாமிக்க ஒரு மனிதர். என்னோட நேரடியான நட்பு ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு ஒரு நட்பு எனக்கு ஏற்பட்டது. சினிமா துறையில் அவர் நடிக்க நல்லா பிரகாசமாக ஒழித்துக் கொண்டிருக்கிற சூழல் கீழ்நிலை தோழர்களோடு ஒன்னா உட்கார்ந்து உணவருந்தக்கூடிய ஒரு பாகுபாடற்ற நட்பை கொண்டிருக்கக்கூடியவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், தமிழ் உணர்வு முக்கியவர், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எப்போதுமே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல நண்பர், எல்லோரோடும் மரியாதையாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர். அவரை நான் கொஞ்ச காலம் தான் பழகி இருந்தாலும் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தார். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகவும் ஒரு குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் முழித்ததிலிருந்து மனம் ஒரு பக்கமாகவே சாடி கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல நண்பரை இழந்து விட்டோமே என்ற அளவிற்கு மனம் வாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான நண்பர். நெய்வேலி ஏற்று ஒரு போராட்டம் நடத்தினார். அதில் மக்களை இலகுவாக திரட்டி மிகப்பெரிய போராட்டமாக அது உருவெடுத்து மத்திய அரசாங்கமே அதை பார்த்து ஆடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர். சினிமா துறை எடுத்துக்கிட்டா அதிலே ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வளர்ந்தவர் விஜயகாந்த். அப்போது கோலோச்சிய ரஜினிகாந்த், கமலுக்கெல்லாம் போட்டியாக அவர் ஒரு தனி டிராக்ல மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றியை பெற்ற ஒரு நடிகர் விஜயகாந்த். அதே வெற்றியை அரசியலும் அவர் பெறக்கூடிய சூழ்நிலை தான் அவருக்கு அமைந்தது. எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்தார். அரசியலை தாண்டி சினிமாவில் நீங்க அவரை பார்த்தது எப்படி? அவருடைய இழப்பு சினிமா பேரிழப்பு. ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், அவருடைய ஷூட்டிங்கு போயிருந்தேன். அப்போ அவரோட நம்ம நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. படம் பேர் ஞாபகம் இல்லை. ஒரு ஸ்டூடியோல போய் பார்த்துருந்தேன். அப்போதுதான் அவருடைய இலகுவான பேச்சு, மனிதனை கவரக்கூடிய பேச்சு, அப்போதான் எனக்கு முதல் சந்திப்பு. அவருக்கு எனக்கும் முதல் சந்திப்பிலே என்னை கவர்ந்து விட்டேன். அப்போ உணவு இடைவேளை, இன்னொரு தனியாக ஒரு பெரிய ஒரு ஸ்டார் என்ற நிலையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளாமல் அவருக்கு நினைச்ச தனியாக தான் உணவுலாம் எடுத்து சாப்பிடக்கூடிய வசதிகள் இருக்கும். அங்கே குளிக்கு சாதாரண ஒரு பொருட்கள் தினக்கூலியாக இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து அமரக்கூடியவர்கள், அவரோட தோல்ல கை போட்டு பேசக்கூடிய நிலையில தான் பார்த்து அழித்து போனேன். இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இப்படியெல்லாம் எல்லோரையும் பழகுறாரு என்ற ஒரு அதிசயமான ஒரு நிலைவு எனக்கு ஏற்பட்டது. அப்போது அவருக்கு அரசியல் எனக்கு இல்லை. அரசியலுக்கு அவர் வந்தார், அரசியலுக்கு வராத சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் அந்த நெய்வேலி போராட்டம்லாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பல முறை போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அரசியல் வந்த பிறகும் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னொரு திருமண நிகழ்ச்சியிலும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். மிக இலகுவாக சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் அரசியலில் குறைந்த காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருந்தார். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவிற்கு ஒரு சாமானியனாக இருந்து எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றல். திரைத்துறையில எல்லோருக்கும் ஒரு சில கெட்ட பேருக்கு இருக்கும். எந்த கெட்ட பேரும் இல்லாமல் திரைத்துறையில குடும்ப வாழ்க்கையிலும் ரொம்ப அழகாக நினைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தார். எல்லாத்தையும் ஏதாவது பத்தியும் ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஆனா இவரை பத்தி எந்த குறையும் சினித்துறையில தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இவரை சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நண்பர். நன்றி சார். விஜயகாந்துடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றால் அதில் மாற்று கருத்தில் என்றால், பொதுவாக ஒரு சினிமா துறையில் ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவர் சினிமா துறையிலே சில பேருக்கு போட்டியாக இருப்பார், சில பேருக்கு பிடிக்காதவராக இருப்பார், சில பேருக்கு ரொம்ப பிடித்தவராக இருப்பார். ஆனால் விஜயகாந்த் என்றால் சினிமா துறையில் ஒவ்வொருவருக்கும் கடைநிலை நடிகர் வரைக்கும் அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவராக இருந்த விஜயகாந்த்